Taste the Daily. அண்மை செய்தி. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது பற்றிய விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். மறைந்த தேமுதிக தலைவராக இருந்து மக்கள் பணியாற்றிய விஜயகாந்தினுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகமான அந்த கேப்டனுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோயிலிலே 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று தற்போது மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலான அந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டனுடைய அந்த நினைவிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் திரையுலகினுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்து அரசியலிலே எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து வரை உயர்ந்து திரையுலகத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மக்கள் மனங்களிலே ஒரு நீங்காத ஒரு இடத்தை பிடித்த கேப்டனுடைய நினைவு தினம் என்பது டிசம்பர் 28ஆம் தேதி, அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி அவர் மறைந்தார். அவருடைய உடலானது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அந்த தலைமை அலுவலகத்தினுடைய ஒரு பகுதியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேப்டனுடைய இல்லம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 2ஆம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் 28 இன்று அனுசரிக்கப்படுகிறது. குரு பூஜையாக தேமுதிகவினர் கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலே நேரடியாக சந்தித்து இந்த குரு பூஜை விழாவிலே தாங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரிலே வந்து விஜயகாந்துடைய அந்த நினைவிடத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான திரை உலகத்தை சேர்ந்த நடிகர்கள், அதே போல நடிகர்கள், அதே போல தேமுதிகவுடைய நிர்வாகிகள், குறிப்பாக தேமுதிகவுடைய நிர்வாகிகளும் கேப்டனுடைய மனைவியாக பிரேமலதா, அதே போன்று அவருடைய மைத்துனை சுதீஷ், அதே போல தேமுதிக நிர்வாகிகள் அனைவருமே இந்த காலையிலே அந்த பகுதியிலே அவருடைய நினைவிடத்திலே மலர் தூவி அஞ்சலித்தனார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக மாலை அணிவித்து அந்த இடத்திலே அவரது நினைவிடத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரோடு அதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள் அனைவருமே சென்று அந்த ஏராளமானோர் அந்த பகுதிக்கு சென்று தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிற அந்த காட்சிகளையும் நம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் நேரடியாக சென்று அந்த குரு பூஜை விழாவிலே பங்கேற்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே அவருடைய மறைவின் போது கூட நேரடியாக சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதே போல் ஏற்கனவே அவருக்கு அந்த ஆண்டு ஓராண்டு நிறைவு பெற்ற போது அங்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக 2ஆம் ஆண்டு இந்த குரு பூஜையில் பங்கேற்க வேண்டும் என்று தேமுதிக நேரில் சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் இந்த சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைவராக இருந்து அந்த நடிகராக உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்து மக்கள் மனங்களில் ஒரு நீங்காத புகழை இடத்தை பெற்றிருந்த கேப்டன் விஜயகாந்துடைய நினைவிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.